எவ்வளவோ நல்ல தேவன் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாள் அரணான கோட்டை நமக்காக காத்திருக்கிறவருக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே நல்லவர் நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் உம்மையே நம்பியிருக்கிறோம். ஊழியத்துடைய ஆரம்ப காலங்களில் நம்ம அநேக காரியங்களை விட்டு ஊழியத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்படி விட்டு ஒழித்த அநேக காரியங்கள், நம்முடைய வருமான காரியங்கள் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், நம்முடைய வியாபாரம் இருக்கும், அல்லது நம்முடைய நல்ல வேலை இருக்கும். அவைகள்லாம் விட்டு ஊழியத்தில் வந்தபோது கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச காலங்கள் கழித்து ஒரு பெரும் உபத்திரவ போராட்டம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அவையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தில் இந்த மத்தியான வேளையில ஊழியத்தின் பாதையில் நீ கொடுத்த பாஸ்டர் ஏசுதாஸ் ஐயா அவர்களுக்காக, அவர் அன்பான பாஸ்டர் துணியாருக்காக, வந்திருக்கிற பாஸ்டர்ஸுங்களுக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக, இந்த கொடுத்த ஐக்கிய உறவுக்காக, இந்த ஐக்கிய கூடுகைக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீ மட்டுமாய் நீர் எங்களை காத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து சுகம் கொடுத்து பலனளித்து ஆற்றல் படுத்தி இம்மட்டுமாய் நீ வழிநடத்திருக்கிறீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையை கூடிய ஆசிரியர் ஒரு வேலை அடியன் ஒரு புதுசாக வரதுனால, ஒரு நாளைக்கு அப்புறம் வரதுனால இடத்து தவறி அறிஞ்சி வந்தால் கூட ஆண்டவர் சரியான ஒரு 12 மணியாவது போவாங்கனே என்று சொல்லி இந்த ஐக்கியத்தை கொடுத்தது ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்கு சுருக்கமாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும் திருசியில் இது இதெல்லாம் சமூகத்துக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பதி வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேளையிலே நண்போடு அழைத்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கொடுத்த உணவை புதுப்பிக்கவும் அழைத்த அன்புக்குரிய ஏசுதாஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு கரணத்துக்கு கையாக்க அவ்வளோதான் உள்ளது நாளுக்கு நான் வாழ்க்கை கர்த்தர் ஆசிரிப்பாங்க. ஆமென் ஆமென். இந்த பகுதியில் இந்த நாளிலே வந்து ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை காட்டிய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த சத்தியத்தை முடிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உங்களுக்குள்ளே மூப்பர்களும் உடன்மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்காய் சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமை பங்காளியமாய் இருக்கின்ற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையானவர் பேதுரு அவர்கள் இந்த நிருபத்தை எழுதும் போது கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுகிற அறிவுரை சொல்லுகிற ஒரு அகைந்து காட்டப்படுகிறார். அவர் 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். 1 பேர் 2 பேர் எழுதியிருக்கிறார். இதுல வந்து 3 பாயிண்ட் சொல்லுவார். உடன் மூப்பன், உடன் அதுக்கடுத்து பார்க்கும்போது உடன் பங்காளி, மகிமைக்கு பங்காளி, அப்புறம் சாட்சி. 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து உடன் மூப்பன், 2வது சாட்சி, 3வது பங்காளி. இந்த 3 பாயிண்டை வச்சு ஒரு அருமையான புத்தி சொல்வார். உடன் மூப்பன் அப்படின்னாக்கா கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருக்கிறவன் அர்த்தம். சக ஊழியர்களோடு ஐக்கியத்தில் இருக்கிறான், சபை விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கிற அர்த்தம், மொத்தத்துல கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற அர்த்தம். அதில் அந்த வசனத்துல கிறிஸ்து என்ற பாயிண்ட் இருக்கு. உடன் மூப்பனும் அப்புறம் சாட்சியாளனும் அதுக்கு மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிறான் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறார். இந்த நாளிலே பாஸ்டர்ஸ் ஐக்கிய கூடுகையில சோர்ந்து போகாமல் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்காக நான் இறைவேண்டல் செய்த ஆண்டவரத்தில் நீ தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக நன்கு வளர வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த வசனத்தை நாம் கேட்பதற்கு முன்பாக இதுல வந்து ஒரு சரணம் பாடிட்டு நம்ம 2 சரணம் பாடுவோம். இதனால இயேசுவை பற்றி ஒரு 3 சரணங்கள் இருக்கிறது.
அவர் பற்றி 1வது சரணம், 4வது சரணம், 8வது சரணம் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 1, 4, 8 இதெல்லாம் ஒரே டியூன் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெரிய பாட்டுக்கு டைம் ஆகிடும். அதனால் நம்ம 3 சரணத்தை மட்டும் பாடிட்டு சரியாக ஐயா கிட்ட நான் 12:45 கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். சரி, ஷார்ட்டஸ்ட் ஒரு மெசேஜ் தான், அதனால் செய்வார். எல்லாம் உமக்காக இயேசுவே அந்தன் இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவே அந்தன் இதயமே, எல்லாம் உமக்காக. அன்பில்லா உலகினில் நீர் பிறந்து அன்பினை காட்டிட நீர் உதித்தீர், அருணோதயம் போல் நீர் இருந்து, அருணோதயம் போல் நீர் இருந்து அற்புதமானவராய் எல்லாம் உமக்காக இயேசுவே எல்லாம் உமக்காக. உலகில் மாறிடராய் பாசமாய் ஏக்கமாய் வந்திரையாம், பாடுகள் பாடிரையா, பாடாடுகள் பாடிரையா, ஆருள் மயுமே வேண்டிரையா, எல்லாம் உமக்காக இயேசுவே எந்தன் இதயமே, உமக்காக. ஒளியை மேற்கொள்ள இருளில்லை, உம்மைக்கு மறைவாய் எதுவும் இல்லை, ஒளி உம்மைக்கு நிகர் எவரும் இல்லை, ஒளி உம்மைக்கு நிகர் எவரும் இல்லை, ஒளி இல்லாமல் பாடு இல்லை, எல்லாம் உமக்காக இயேசுவே எந்தன் இதயமே, எல்லாம் உமக்காக. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் உமக்காக, இயேசுவே எந்த இருதயமே, எல்லாம் உமக்காக, என் இருதயமே உமக்காக. ஆகவேதான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார்ல. அந்த அந்த வெளிப்படுத்தி விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் இதயத்தை மேம்படுத்தி சொல்லப்பட்டிருப்பார். அதே போல யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவும். இதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா இதயத்துக்கு தான் ஆத்மா இருக்கணும், ஆண்டவர் குடியிருக்கணும் என்று நினைக்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கப்படும் போது இதில் எல்லாம் உமக்காக, இயேசுவே எந்த இருதயமே உமக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாருனாக்கா அவர் செய்த செயல்பாடு வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார் என்று சொன்னால் நாம் செய்கிற செயல்களும் வாழ்வாதாரங்கள் மிக்க செயல்பாடுகளாக இருக்கும். அதுதான் உண்மை. ஏனெனில் இயேசுவானவர் அடிக்கடி சொல்லுவார், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 22-24 சொல்லுவார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். என்னதுங்க? ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். We should be worship the Lord. Worship God with the spirit and truth. Spirit and truth. ஆவியோடும் உண்மையோடு. இந்த ரெண்டுத்துல யார் ரெண்டு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுனாக்கா ஆவி இது, அங்க உண்மை இல்லை. சில இடங்கள்ல உண்மை இருக்கும், ஆவி இருக்காது. சில இடத்துல ரெண்டுமே இருக்கும், ஆவி இருக்கும் உண்மையே இருக்கும். சில இடத்துல ரெண்டுமே இருக்காது. 4 types of worshippers at present we are seeing in this world. உலகத்துல 4 விதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 டைப் நடக்குதும். அதை இயேசு முன்னாடியே சொல்லிட்டார். ஆவி இருக்குதுன்னா இல்லை, உண்மை இல்லை. உண்மை இருக்குது, ஆவி இல்லை. ரெண்டுமே இருக்குது. இது ஆவியுங்குது, உண்மையுங்குது. சில இடத்துல ரெண்டுமே கிடையாது. எதுனாச்சு மொத்தம் 2 types of groups at present worshiping the Lord God.
இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட். யோவான் 4:24 அவர் அழகாக சொன்னார். இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த 4வது இந்த பாட்டை பாடும்போது 8வது சரணத்தில் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், ஒளியை மேற்கொள்ள இருள் இல்லை, உண்மைக்கு மறவாய் எதுவும் இல்லை, ஒளி உண்மைக்கு நிகர் எவரும் இல்லை, ஒளி இல்லாமல் வாழ்வு இல்லை. இந்த ஒளி உண்மைக்கு நிகர் எதுவும் இல்லை அப்படின்னு போடுது. நிகர் என்ற வார்த்தை என்னடான்னு நிறைய பேர் எழுதும்போது ஏதோ ஒன்று எழுதுறீங்க, எனக்கு பாட்டு கை தள்ளிங்க. நிகர் என்னது போட்டு சில பேர் நிகர் புரியல, நிகர் போட்டுக்கிறாங்க தமிழ் வார்த்தை. இந்த நிகர் நான் கேட்குற அளவுக்கு சில பாட்டை பார்த்துட்டு எனக்கு விட கேட்குறாங்க, நிகர் போட்டுக்கிறீங்க, நிகர் என்னதுங்கய்யா அப்படின்னு கேட்க. மதுரை டவுனு, திருச்சி டவுனு, கோயம்புத்தூர் டவுனு, சென்னை டவுன், இந்த 4 டவுனில் அங்கங்கே பாஷை மாறி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லங்கெல்லாம் மாறி நான் பார்த்துருக்கேன். இதில் எந்த ஸ்லங்கு வந்து நல்லா பேசக்கூடியதில் ஸோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னா மெட்ராஸ் தான். இது மெட்ராஸில் பேசுகிற மொழியை தான் விரும்புகிறாங்க, ஏன்னா ரசிக்கிறாங்க, அவங்க பேசுறதை பார்த்து நின்று போகிறாங்க. நான் பைக்கில் போயிட்டே இருக்கிறேன், போகும்போது டயர்டாக காஃபிக்கு இப்போ சாப்பிடலாம் சொல்லிட்டு கடையால் ஒரு கடை இறங்குறேன். அது பஸ் ஸ்டாண்டு கிராமத்தில், மெட்ராஸ் ரெடிஸ் ரூட்டுக்கு போகிற வேண்டும். ஒரு 4 பசங்க டக்குன்னு வந்தாங்க, பைக்கில் சல்லு நிற்கிறானுங்க, வந்து சும்மா சீவின்னு வருது வண்டியில், பைக்கில் வந்த ஸ்பீடில் நிற்கிறான், அந்த அளவு வண்டி ஓடும். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஈக்குவல் 22, 23, 24 கூட இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தரோட அவங்க பேசும்போது ஒருத்தரோடலாம் அழகான ஸ்லங் அடிச்சான், மச்சான் உன் அடிச்சுக்கு ஆளே விடணும். உண்மை சொல்கிறேன், நான் பக்கத்துலேயே இருக்கிறேன், அவன் பாட்டு சொல்கிறான். அவன் 4 பேர் பேசுகிறாங்க, மச்சான்றது அது எப்பவுமே மெட்ராஸில் மச்சான் உன் அடிச்சுக்கு ஆளே இல்லை அப்படின்னா. எனக்கு இந்த மச்சான் புரியுது, ஆளே இல்லைன்னு புரியுது, இந்த அடிச்சுக்குன்னா மாதிரி அது எனக்கு சரியாக புரியல. அவனை போட்டேன், எல்லாம் புரியுது தம்பி, நீங்க அடிச்சுக்கு ஆளுங்கன்னு என்னதுன்னு கேட்டேன். அவன் அது விளக்க தெரியாது. ஆமா அங்கிள் அடிச்சுக்காளுன்னா அடிச்சுக்காளுங்க அதுதான். ஐயா சார் வாழ்த்துக்கள் ஐயா. அவனுக்கு ஆப்போசிட் யாரும் இல்லை, அழகான அவனுக்கு தெரியல, அவன் அதுலேயே பேசிட்டான். லாஸ்ட்ல நான் சொன்னேன் இங்கிலீஷில் அல்டிமேட் அப்படின்னு ஒடுக்கும், என் அல்டிமேட் பர்சன். அல்டிமேட்னா ஈடு இணையற்ற நிகரெல்லாம் உனக்கு யாருமே இல்லைடா, அல்டிமேட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஈடு இணையற்ற பர்சன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் அடிச்சிக்கல இருந்தது. அதுக்கு தாண்டா அடிச்சிக்க முடியாது சொல்லணும். அங்கிள் எந்த ஊர்ல இருந்த அங்கிள், இது வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிறோம், எனக்கு இது அர்த்தமே தெரியல, நல்ல வேலை சொல்லி கொடுத்துட்டேன், என்னென்ன அடிச்சிக்க ஆளுங்க அப்படி. அந்த மாதிரி உண்மை ஒளிக்கு நிகர் எவரும் இல்லை. நிகர் தான் அல்டிமேட், நிகர் தான் அடிச்சிக்க முடியாது, நிகர் தான் அடிச்சிக்க முடியாது போட்டதுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போனான் கடைசி. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஒளி என்ன யாரான்னா யோவான்ல நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்குன்னு சொல்லிட்டு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12 வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளி உண்மை, உண்மை வந்து இருந்தால் கூட உண்மைக்கு நம்ம பைபிள் போட்டுக்கிற வார்த்தை சத்தியம். எதுங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர். இந்த சத்தியம்னாக்கா இங்கிலீஷில் அது மாதிரி பண்ணணும், I am the truth, I am the way, I am the truth. இங்கிலீஷில் அழகும் I am அப்படின்னா அர்த்தம் தமிழில் நானே வழி, நானே சத்தியம், அல்லது நானே உண்மை, அல்லது நானே வாழ்வு ஜீவன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பாட்டில் ஒளி உண்மைக்கு நிகர் எவரும் இல்லைனாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவங்க அருமையான படிகளை காட்டிக்கலாம். அப்படிப்பட்டவர் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. மத்திய 28:19 சொன்னார், நீங்கள் உலகத்துக்குள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அப்ப நான் கற்பித்தவர்கள் அவங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த 4 பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் கடைசி, அவர் தான் கொடுத்த கடைசி பாயிண்ட். நான் கேட்டேன், இயேசு இந்த உலகத்தில் பேசிய கடைசி வார்த்தையை நினைக்கிறேன். ஒரு இடத்துல கேட்டேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வாழும்போது, மனிதன் வாழும்போது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக பேசிய வார்த்தை என்ன? நீ என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மரித்தார், அடக்க மாட்டார், 3 நாள் முடிச்சிருந்தார். அப்போ சீர் 40 நாள் சஞ்சரித்தார். ஓகே,
எல்லாருக்கும் அவர் பிரதான கட்டளை கிரேட் கமிஷன் கொடுத்தார். அவர் கடைசியாக போகும்போது என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் மத்திய 28 சொன்னாங்க. அது கிடையாது, சீடர்களை பார்க்கும்போது சொன்னாங்க கொடுத்தாரு. அது அவர் போகும்போது கடைசியாக பேசுகிற வார்த்தை எதுன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுங்க. படிங்க, 1:8 படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இருந்தீர்கள் என்று சொல்லப்படவில்லை, இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை, இரு கொண்டீர்கள் என்று சொல்லப்படவில்லை, இருப்பீர்கள். So இருப்பீர்கள் என்பது வார்த்தை என்னன்னாக்கா the sentence is not for present tense, is not for past tense, is not for present continuous tense, but for future tense. எதிர்காலத்துக்குரிய வார்த்தையாக சொல்லிட்டு போறாங்க. நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னா அல்லேலூயா. நம்மள சாட்சிகள் இருப்பதற்காக ஆண்டவர் எதிர்பார்த்தனால வார்த்தை சொல்லிட்டு போனார். அப்ப என்னடா அர்த்தம் தெரியுதுனாக்கா அந்த வசனம் சொல்றாருனாக்கா இயேசுவானவர் ஊழியம் செய்யும்போது பாலஸ்தீன தேசத்துல அதிகமான விழுக்காடு கலிலேயாவிலும் அதிகமான அடுத்த விழுக்காடு யூதேயாவிலும் அதுக்கடுத்து டச் வச்சுக்கிற மாதிரி சமாரியாவிலும் ஊழியம் செஞ்சார். அப்படி செய்யும்போது அவர் பாலஸ்தீனத்தில் ஊழியம் செய்யறதுனால அந்த பாயிண்ட போறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எருசலேம் வந்து நாடு கிடையாது. கவனிங்க, எருசலேம் வந்து நாடு கிடையாது. எருசலேம் வந்து டவுன். அந்த எருசலேம் வந்து தலைநகரம். எதுக்கு தலைநகரம்? யூதேய நாட்டுக்கு தலைநகரம். அந்த யூதேயன்ற நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே நீங்கள் இருக்கீங்க? பேதுரு அப்போஸ்தலர் எங்கே இருக்காங்க? முடித்ததுக்கப்புறம் எருசலேமில் தங்கியிருக்காங்க. அப்போ சொல்கிறார் நீங்கள் எருசலேமிலும், அதுக்கடுத்து வட்டம் என்னதுங்க யூதேயாவிலும், அதுக்கடுத்து ஒரு வட்டம் சமாரியாவிலும், அதுக்கடுத்து ஒரு ஊரை விட்ட தலைவர். அந்த லிஸ்ட்லேயே இல்லை அந்த ஊர், அந்த நாடு என்ன நாடு? எருசலேம் சொன்னார், யூதேயாவும் சொல்கிறாரு, சமாரியாவும் சொல்கிறாரு. ஒரு நாட்டை விட்ட தலைவர் இடத்தோட உலகத்துக்கு போயிட்டாரு. என்ன நாட்டுது? கலிலேய நாட்டை விட்டார் தலைவர். ஏன்டா விட்டாருன்னு என்னை கேட்டான். அடப்பாகி அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண இடமே கலிலேயதாடா. மார்க் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தா கலிலேயாவில் ஊழியத்தை சுவிசேஷத்தை தொடங்க சொல்லப்பட்டிருக்குது. அதிகமான விழுக்காடு அங்கே தான் ஊழியமே செஞ்சார் சதவீதம். அது நான் நிலத்தில் நட்டு முடிச்சுப்போம். அங்கே எதுவும் போகாதீங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் தான். நீங்கள் இப்போ ஊழி செய்ய வேண்டிய எருசலேம் பண்ணுங்க. அவங்க நீ ஏற்றுக்கல அவங்க அதுக்கு யூதேயா முழு பண்ணுங்க. சமாரியாவை டச்சு தான் வச்சுக்கிட்டேன், அங்கே போங்க. அதுக்கடுத்து உலகமும் போக சொல்லலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்கன்னாக்கா சாட்சிகளாக இருப்பீர்கள். யூ வில் பி த விட்னஸ். யூ வில் பி த விட்னஸ் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் சாட்சிகள் இருப்பீர்கள். நாட் ஃபார் வேர்ல்ட், நாட் ஃபார் த அதர் பீப்புள்ஸ், நாட் ஃபார் த பீப்புள் ஆஃப் தி வேர்ல்ட், பட் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். நம்ம படிக்க கேட்ட பகுதியோட சாட்சி இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம படிக்கிற 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சாட்சி இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க, சாட்சி இருக்கு பாருங்க. 1:1 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பேதுரு 5:1. உங்களில் உள்ள மூப்பருக்கு கரெக்ட் தான். உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி தான் சொன்னோம். அர்த்தம் அது உண்மையான அர்த்தம் அதுக்கு. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி காஸ்பல். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். இயேசு ஒருவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் சீடர்களை தெரிவு செய்தார், அவர் ஊழியத்தை தொடங்கினார். அவர் ஊழியம் செய்யும் போது அவர் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் ஊழியம் செய்தார். அவர் சிலுவையை சந்தித்தார், பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், சீடர்கள் காட்சியளித்தார், 10 கட்டளை போல பிரதான கட்டளை ஒன்று கொடுத்தார். அப்பறமேறும் போது நீங்கள் எங்கள் சாட்சியில் இருப்பீன்னு சொன்னார். சொல்லி அங்கே பாடுகளுக்கு சாட்சி சொல்லுங்க. மூப்பனுக்கு உடன் மூப்பன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாடுகளுக்கு சாட்சி. யாருடைய பாடுக்கு? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு. பாடுகள் ஒருத்த சாட்சி சொல்றாங்கன்னா அந்த சாட்சிக்குறால அங்கே இருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. நீங்கள் நினைச்ச சொல்லிப்பாங்க.
ஒருத்தர் சாட்சி சொல்றாங்கனாக்கா அந்த சாட்சிக்கு சொந்தக்காரன் அங்க இருக்கவே மாட்டான். நிறைய பேருக்கு தெரியல. அதான் பெரிய பிரச்சனை நாட்டு சர்ச்சஸ் சில பாஸ்டர்ஸ்களுக்கு ரொம்ப டீப்பான தாட், இந்த தாட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சாட்சி ஒருத்தர் சொல்றான்னாக்கா சாட்சிக்குரிய ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க 2ஆம் வரியில சொல்லுதுன்னா கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. சொல்லுங்க, பாடுகளுக்கு நீ சாட்சி. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் தெரியும், மற்ற இடங்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் செய்வாங்க ஒரு உண்மைன்னா இப்போது சாட்சி நேரம். சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சு நீங்க அனுபவிங்க, அனுபவிச்சாச்சு. சாட்சி நேரம்னு சொல்லுவாங்க, ஆனால் சாட்சி நேரம்னு சொல்லக்கூடாதான். கடவுள் கடந்த வாரத்தில் கடந்த மாசத்துல இன்னைக்கு இதை செய்தார். அந்த நன்மைகளை செய்த நன்றி செலுத்துவோம். அந்த நன்மையான செயலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துக்கிறாங்க. நன்றி சொல்லவும் அந்த வார்த்தைகள் அந்த நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிற்க பாஸ்டர் கூட்டாரினே. நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்காக யாரையும் சொல்லலாம் தவிர சாட்சியா சொல்லக்கூடாதான். தெரியல ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. சாட்சி நேரம் சொல்லவே கூடாதான். ஏன் சொல்லக்கூடாதுன்னா சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சிக்குரிய அந்த நடத்துக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொன்று என்னன்னா சாட்சினாக்கா சாட்சி சொல்லும்போது எல்லாம் பார்த்து அந்த ஆளை பண்ணக்கூடாது. நீ ஒரு ஊரில் இருக்கிறீங்க, ஒரு நன்மையான செயல் செஞ்சுட்டீங்க. போன வாரம் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏழை பண்ணி கல்வி உதவி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அது எந்த ஒரு ஊருக்கு போயிட்டீங்க. அப்போ அந்த வழியாக ஒரு பையன் போகும்போது நான் சைக்கிள் போகிறேன், எப்படி நான் சைக்கிள் போகிறேன் வந்து போயிருந்தேன். ஒரு அங்கிள் வந்தாங்க, எல்லாருக்கும் சைக்கிள் ஸ்கூல் ஏழை பிள்ளைங்க சைக்கிள் கொடுத்தாங்க, எதுவும் கொடுத்தாரு சைக்கிள், நீங்கள் நடந்து போகல சைக்கிள் போகிறேன். அதான் சாட்சி. யாரை போய் சாட்சி கொடுத்துட்டு போன மனுஷன். அதுதான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. சேர்த்து மரபேறி கண்ணு வச்சு நம்ம சொல்லக்கூடாது, நான் கொடுத்து சொல்லக்கூடாது. அதான் உங்களை பற்றி நான் சொல்லணும். சாட்சி என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்து போயிட்டாருலப்பா. அவர் சொன்னாரு, நான் போன உடனே பரிசுத்த உங்களுக்கு வருவார். வரும்போது நீங்கள் எருசலேமில், சொல்லுங்க, யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னாரா? 1:8 சொன்னாரா? அப்ப இருப்பீர்கள்னாக்கா அந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்துல இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். ஆனா 1 பேர் 5ஆம் அதிகாரத்துல 2வது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சி. அவர் இல்லைங்க, பட் பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாங்க. சாட்சி அந்த வார்த்தை சொல்லாம என்ன சொல்லணும்னா கடந்த வாரங்களிலோ கடந்த மாதங்களிலோ உங்களில் யாருக்கேனும் கடவுள் கர்த்தர் இப்படியா நன்மைகள் செய்திருந்தால் அது நன்றி செலுத்தும் வண்ணமாக அந்த பகிர்தலை முன்னாடி நிகழ்த்தலாம். அந்த பகிர்தலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், உங்கள் வாழ்வை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி நினைக்கணும். சாட்சி நேரம் பாருங்கள், முடிஞ்சு போச்சுக்காது தெரியல ஜனங்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு இடத்துல பார்த்துட்டு சொல்லுவேன். அப்போ ஒரு பாயிண்ட் உடன் மூப்பன் சொல்லுங்க. 2வது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. மாச்சுரையானாக்கா சாட்சி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை விட்னஸ் என்று சொல்கிறேன், டெஸ்டிமனின்னு சொல்கிறேன். விட்னஸ் என்று நம்ம சாட்சி, டெஸ்டிமனி வந்து ஷேர் பண்ணுறது பர்சனலாக ரட்சிக்கப்பட்ட மாட்டேன் டெஸ்டிமனி. அப்படிப்பட்ட சூழ்நிலை உடன் மூப்பன் எப்படி இருக்கணும்னாக்கா உடன் மூப்பனை தான் முடியும். ஒரு உண்மை தெரியுங்களா? ஒரு பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். பைபிள்லே ஒரு குச்சி வசனம் ஒரே வசனம் சொல்றான்னு 2-3 சொல்லக்கூடாதா? ஒரே வசனம் சொல்லணும். உனக்கு எந்த வசனம் பிடிக்கலான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், தம்பி தான் யூத்தா அங்கிள் ஒரு தெரியும் எந்த வசனம் சொல்றாங்க. யோவான் 14:14 தான் எனக்கு பிடிக்கிறேன். வேற எந்த வசனம் பிடிக்கிறது? பைபிள் என்ன சொல்றாங்க? நாமத்துல எதை கேட்டாலும் பிடிக்கிட்டார் அவரு. அது அப்புறம் வசனமே பைபிளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வாரி போச்சு குண்டு தூங்க. அவங்க போடுற பேச்சு கண்ணு புரிகிற மாதிரி கேன்சர் எப்படி நான் ஆமாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, ஒரு ஃபென்சிங் இல்லை, ஒரு பவுண்டரி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை. கேட்டால் கொடுத்துறாரா? என்னதே என் நாமத்தில் எதாவது கிடப்பா நான் கொடுக்குறேன்ப்பா, செய்ய மாட்டேன். அதுதான் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிக்கிறான். அப்போ நான் நினச்சேன், டே இன்னொன்று தெரியுமாடா, அவர் தெரியாது சொல்லிட்டாராதே அப்படியே சொன்னான் மட்டும். அவசரப்பட்டு ஊழியத்தின் பாதையில் போகும்போது எடுத்து விடும்போது ஷார்ட்டாக சொல்லிட்டான் மனுஷன். அது இன்னொரு வசனம் சொல்லிக்கிறாரா, குறைவா சொல்லிட்டு அது விவரித்து சொல்றதுக்காக ஒன்று சொல்லிக்கிறாரா, அது லிங்க்டா, அது தெரியுமாடானே. எனக்கு அதெல்லாம் தெரியுறாங்க. ஒரே வசனம் தெரியும். அதான்டா 14ஆம் அதிகாரத்தில் 14 சொன்னாரு, என் நாமத்துல அப்படி உன் கோயிலுக்கு வருமானம் வரமாட்டானா, ஆலயத்துக்கு வருமானம் வரமாட்டானா, இது வேற சொல்லிட்டோம், எது கேட்டாலும் கொடுக்குற வேற சொல்லிட்டுக்கிறேன். அது கண்டிஷன் எதுவும் போடல.
நாளைக்கு கேட்டாக்கா நீ கண்டிஷனே போடலையா, நீ போட்டு தான் ஃபாலோ பண்ணி போல, நீ என்னாலும் எதையெல்லாம் கொடுங்கட்ட நடுவில் வாசம் கண்டிஷன் போட்டுக்கிறியா, இப்படி தான் கேட்டான் அப்படி தான் சொல்லிக்கிறியா, எதையும் போடலையா, ஆனால் நீ கொடுத்தாவும் ஐயோ இப்படிலாம் மணி கேள்வி கேட்பான்னு சொல்லி அப்படியே மீண்டும் 15:7 வர 15 யோவான் 15:7 யோவான் 15:7 யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். அதுக்கடுத்து 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருக்கிறீர்கள். 7ஆம் வசனம் படி இப்படி நடந்தானாக்கா 8ஆம் வசனம் இப்படி நடக்கும் அப்படின்றார். 7 இப்படி இருந்தேனாக்கா 8 தாளுகின்றார். ஆனால் 7ஆம் வசனத்தினுடைய விரிவாக்கு எதுனாக்கா யோவான் 14:14 விரிவாக்கு தான் அது. என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னார்ல, அது ஷார்ட்டாக கொடுத்தாரு, அவருக்கு தெரியல. அப்புறம் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஃபெலோஷிப், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் தி பிலீவர்ஸ், கிரைஸ்ட் அண்ட் தி பாஸ்டர், கிரைஸ்ட் அண்ட் தி சர்ச், அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்கா அப்படியான இருந்தால் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கே செய்யப்படும். அல்லேலூயா, ஆமென். ஆமென்னா அப்படி கடவுள் அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா அர்த்தம் அங்கிள் எந்த ஊர் அங்கிள் போங்க, அவன் கேட்கறான் எந்த ஊருக்கு, நல்லா இருந்தாங்க அப்படியே சொல்றான் கேட்டா, நான் சந்தோஷமா இருந்தாங்க என் வாழ்க்கையில், நீ வந்திய இந்த மாதிரி குண்டத்துக்கு போட்டு போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கை சின்னாபெல்லாம் ஆகுதுன்னு சொல்ல, நான் அந்த லைனுக்கு நான் வரணும் அங்கிள், ரொம்ப டஃப் அங்கிள், என்னடானாக்கா ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் ஆட போயிடுவோம் அங்கிள், சர்ச்சைக்கு எங்கள் அம்மா ஜெபம் படிக்கணும்னு சொல்லுவோம் அங்கிள், இன்னைக்கு என்னடா சொல்லிட்டேன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், அப்படி ரெண்டும் செட் ஆனாதானே கிடைக்குமா, அது எது கிடைக்கும், யோவான் 14:14 என்னது அப்போதான் சொன்ன, அப்படி அங்கிள் யோவான் 14:14 அப்போ தான் செட் ஆகுமா, செட் ஆகாது. ஒரு மண்ணை கட்டி ஒரு ஃபென்சிங் போடல, ஒரு பவுண்டரி கொடுக்கல, ஒரு வேலி போடல, ஒன்றும் இல்லைடா, சும்மா திரை சொல்லிட்டுறா, அடுத்து விரிவாக சொல்கிறார் பாரா அப்படி சொல்லிட்டு இனிமேல் அப்போ டெய்லி பயில் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், சர்ச்சைக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும் மக்கள், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அந்த மாதிரி அது உடன் இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு உடன் இருக்கிற வாழ்க்கை, அதுதான் உடன் மூப்பர். சொல்லுங்க, உடன் மூப்பர்னு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு மூப்பர், மூப்பர்னா யாரை சொல்றீங்க? பொது ஜெனரல் சபையில் மூப்பர்னா யாரை சொல்றீங்க? ஜெனரல் பாயிண்ட் பாஸ்டருக்கு கீழே ரைட், உங்களுடைய பாயிண்ட். நெக்ஸ்ட் மூப்பர்னா நீ யாரை சொல்றீங்க? பாஸ்டர் பேர் பால் தாமஸ் சொல்லிட்டார் பாஸ்டர். மூப்பர்னா பாஸ்டருக்கு அடுத்துக்கிறான்னு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இது கேள்வி கேட்கும்போது அது ஒரு ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டத்து கிராமத்தில் கேட்டாக்கா அவன் அழகாக சொல்லிட்டான், மூப்பர்னா சபை பெருக்கு வரையா, பாயை போடு வரையா, இது எவ்வளோ அழகாக சொல்கிற மாதிரி, பாயை போடு வரையா, அப்படி ஜன்னல் தரப்பறையா, டக்குனு முன்னாடிலாம் தண்ணி வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரையா, ஆட்டுக்கு பைப் வச்சுட்டு வரையா, திருவது கப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு வரையா, அப்புறம் யாரை இதில் வச்சு யாரும் கொடு வரையா, அப்புறம் கிறிஸ்துமஸ் சந்தா வீதம் போட்டால் அந்த வீடெல்லாம் வசூல் பண்ண வரையா, நெல்லுங்கெல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையும் ஏலத்துக்கு போடுவாரியா, காசு வரையா, பேங்க்கு போடுவாரியா, அப்படி ஏழை எடுக்கலையா, ரைஸ் மில் போட்டு நெல்லாக்கு அரிச்சாக்கு வரையா, இப்படி சொல்கிறோம். யாரை பார்த்தா அங்கே அப்படி இது இங்கே வந்து சபைக்கு பாஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. அந்த மூப்படுற பாயிண்ட் பார்க்கணும். இன்னொரு இருக்குது, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு கூட 15 படிச்சா, உங்களில் யாரோட சுகவீனமாக இருந்த பின்னதாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண கிடவேன். அப்போ யாரை கூப்பிடணும்? மூப்பர். பார்த்துங்க, அங்கேயும் மூப்பர், அங்கேயும் மூப்பர், இங்கேயும் மூப்பர். ஆனால் மூப்பர் அந்த மூப்பன்ற வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன போட்டுருக்குன்னா எபிஸ்கோபஸ், EPISCOPOS, EPISCOPOS, எபிஸ்கோபஸ். எபிஸ்கோபஸ்னாக்கா இங்கிலீஷில் எல்டர். எல்டருக்கு என்னடா தமிழ்னாக்கா மூப்பர். இந்த மூப்பர் வயது சார்ந்து இருக்கிறவர்கள், அந்த பணி சார்ந்து அந்த பணியினுடைய நிலைமை சார்ந்து இருக்கிறவர், உருவாக்குறவர். அவர் தான் தலைமையாக இருப்பார், அவர் தான் வழிநடத்துகிறவர் இருப்பார், அவர் தான் மேய்ப்பனாக இருப்பார், அவர் தான் போதகனாக இருப்பார். அவருக்கு போதகருக்கெல்லாம் போதகனாக இருப்பார். அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்துச்சு,
எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லாமல் உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லலாம். சிஎஸ்சின்னு உங்களுக்கு தெரியுமா? சிஎஸ்சியில் எல்லா சர்ச்சிலும் ஆயர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பிஷப்பும் ஒரு சர்ச்சில் ஆயிரப்பார். ஆனால் அவர் என்னது, அவர் எல்லாரும் சேர்த்து அவர் நீ பேராயர் அப்படின்னு. அந்த பேராயர் தான் இங்கே எபிஸ்கோபஸ், அந்த பேராயர் தான் இங்கே மூப்பர். அப்போ மூப்பனுக்கு சொல்லுங்க, மூப்பனுக்கு உடன் உடன் மூப்பர் சொல்லுங்க, மூப்பனுக்கு உடன் மூப்பர். அந்த நம்மளுக்கு யாரா மூப்பர்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மூப்பர். அவர் தான் பிரதான ஆசாரியர். அந்த மூப்பனுக்கு நம் உடன் மூப்பனாக, அவருடைய பாடுகளுக்கு சாட்சியாக, கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு பங்காளியாக. ஸோ முதல்ல பார்த்தோம், முதல்ல உடன் மூப்பன். அதுக்கு தான் அந்த வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். ரைட். அதுக்கு இடத்துல சாட்சம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும், அதுக்கடுத்து யூதேயாவிலும், அதுக்கடுத்து சமாரியாவிலும், அதுக்கு உலகத்தின் முடிவு வரைக்கும் சாட்சி. அப்போ நம்ம நல்லூரும் உலகத்தின் முடிவு படுறது தான் நிற்குதான். அல்லேலூயா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த உலகத்தின் முடிவு பருந்து லிஸ்ட் தான் நிற்கிறோம். எருசலேம் நிற்காது, ஏன்னா அது ஒரு டவுன் முடிவு போச்சுக்காது. யூதேயாவும் நிற்காது, பாலஸ்தீன தேசம் அது முடிவு போச்சு. அடுத்து ஒரு ஸ்டெப் சமாரியா, அதுவும் நிற்காது. அதனால தாண்டி பாலஸ்தீனத்தையே ரவுண்டு கட்டி வெளியே வந்துச்சாக்கா உலகத்துக்குள்ள போகிறாங்க தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடன் மூப்பன் மீனிங் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது இது சாட்சி தெரிஞ்சு போச்சு. மூணாவது என்னக்கா மகிமைக்கு பங்காளி. பங்காளி என்ன தெரியும் முடிய போச்சு. பங்காளின்னு பங்காளி என்ன பைபிள் போட்டு கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளின்னு இதுனா எல்லாரும் கூடி சிரமமாக இருந்தால் கூடி வாருது, இல்லை பாடுகளாக இருந்தால் கூடி வாருது, இல்லை ஒரு நன்மைக்குன்னா ஒரு கூடி வாருது, சபையில் பங்காளி. உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் சுருக்கி ஒரு குடும்பம் உருவாக்கலாம், சபை உருவாக்கலாம். அவங்க நல்லது கேட்டது கூட இருக்க பங்காளியில் கூடி பேசுவாங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்கன்னா அவருடைய புரிதலை சொல்றார். பாஸ்டர் அவருடைய புரிதலை சொன்னார். பங்காளினா தையா உலக பிராரம்பம் வந்து அண்ணன் தம்பி குடும்பம் வந்து பங்காளி, பங்காளி சொத்து சகும்போது பங்காளி சொத்து பங்காளி. ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா ஒரு தலைக்கட்டு காட்டணும்னா பங்காளி கேட்கணும். ரைட். இது மாதிரி தான் இந்த கேள்வி இங்கே மட்டும் நான் கேட்கல. நான் எங்கெங்கெல்லாம் ப்ரீச் பண்ணோம் அங்கெல்லாம் கேட்பேன், சரியாக சொல்கிறாங்களா அப்படின்னு. இதுவரையிலும் பங்காளிக்கு பங்காளின்னா நேதுப்பான்னு கேட்டேன். என் வாழ்க்கையில் எங்கள் 55 கிளாஸாகி வெளியே போயிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ஆளும் சொன்னது பெரிய பெரிய பிஷப்ஸ்க்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க மீட்டிங்கில். பங்காளின்னா அப்படின்னு எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறேன் நான் கேட்டேன். எப்படி பாருங்க பிரசங்கம் பண்ணுறீங்க பங்காளி பற்றி வந்துச்சு பைபிள்னு கேட்டேன். அதான்யா வீட்டில் அனந்தமி ஒரு பொண்ணு கட்டி பாருங்க, அவங்க கட்டி ஒரு கதை கட்டி பாருங்க அப்படிதான் சொல்கிறேன். தவிர இந்த பங்காளி சொல்கிறாங்க, அது பங்காளி தெரியாது பாருங்க. பங்காளி என்னன்னா அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டேன். பங்காளியை பார்த்துருக்கேன்னு கேட்டேன். பங்காளி என்னன்னா மீனிங் எது? அது சி த பங்காளி அப்படி கேட்டேன். பங்காளியை பார்த்துருக்கேன் நான் தான் டெய்லி என் கூட வரேன். என்னது அவன் சொல்கிறான், டெய்லி அவன் பங்காளியை கூட தான் வருகிறான். எப்படி சரி சொல்லி அப்போ பங்காளியும் தெரிய மாட்டேங்குது, பங்காளியை பார்த்துருக்கேன்னா அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ பங்காளி என்னது அப்படின்னு அப்போ சொல்கிறேன். பங்காளி என்பது ஒரு மனிதனை குறிக்காது. பங்காளி என்ற சொல்லானது வார்த்தையானது மனிதனை குறிக்காது. இது ஒரு உருவகத்துக்காக போடப்பட்டது. உருவகத்துக்கு இங்கிலீஷ்ல மெட்டபர், METAPHOR, மெட்டபர்னா உருவகம். பேரபிள்னா ஊமை. இயேசு மெட்டபர்ஸும் பயன்படுத்துறாரு, பேரபிளும் பயன்படுத்துறாரு, டிஸ்கோஸும் பயன்படுத்துறாரு. ஸோ டிஸ்கோஸ்னா ஒரே வீச்சு. எங்கெல்லாம் பரிசையை திட்டுறாரோ அதெல்லாம் மண்டகள் திட்டுவாரு. ஐயோ வெளிவெடுக்காரு அவன் இவனு சொல்லுவார்ல, ஐயோ வந்தாலும் அது டிஸ்கோஸ். மெட்டபர் உருவகம். நான் மெய்யான திராட்சை, நீங்களெல்லாம் கூடிங்க பார்த்தீங்களா. நீங்களாம் உலகத்துக்கு இந்த இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இதுதான் மெட்டபர். ஒரு விதைக்க புறப்பட்டான், வயலே ஊந்துக்காது, அது ஊமை. ஸோ ஊமை வேறு, உருவகம் வேறு, ஒரே வீச்சு வேறு. இந்த மூணுத்தையே சேண்டல் பண்ணிக்கிறேன் மத்திய மார்க் புக் யோவான்ல. பங்காளின்னா ஆகும்னா நீங்கள் மனுஷன் பிடிக்க சொல்லுங்க. எந்த ஊரில் அவங்க சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன். டெய்லி இந்த வழக்கத்தில் பார்க்குறேன், வாழ்க்கையே அத்தை நடக்குது. உங்களை மாதிரி சொன்னாங்க, நீ சொன்னது பாயிண்ட் சொன்னாங்க. லாஸ்ட்டில் பங்காளி என்பது ஒரு மனிதனை குறிக்காது,
ஒரு கொம்பை குறிக்கும், அல்லது ஒரு குச்சியை குறிக்கும், அல்லது மரத்தினுடைய கிளையை குறிக்கும், ஏதாவது உருவத்துக்குரிய திங்ஸ் ஒரு பொருளை குறிக்கும். பங்காளி பத்திரிகை 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடந்ததுனாக்கா அதை சொல்லுவாங்க. ஒரு 30 ஆண்டுகள் 1980 பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. என்ன சொல்லுவாங்க? எப்பா நாளைக்கு ஃபங்க்ஷன்டா, என்ன போடு? இல்லை பந்தல் போடு. பார்த்தீங்க 25-30 வருஷம் ஊரில் இப்போ சாமி வந்துச்சு. இப்போ அவன் ஒன்றும் சாமினான்றான். சாமினாலும் கிடையாது. அப்போல்லாம் பந்தல் போட்டாடே நாளைக்கு எவ்வளோ ஆகும்? பந்தல் போடுறதுக்கு ஆளுக்கு 2 பேர் ஆண்கள் எவ்வளோ ஆகும்? 1000 சேர்ந்து போட்டுறான் பந்தல். பந்தல் போடும்போது எப்படி போட்டாங்கன்னாக்கா 4 குடி வெட்டோம். 4 குடி 4 பெரிய பெரிய கொம்பு இறக்குவாங்க. அந்த கொம்பு எப்படி இருக்குன்னாக்கா நேராக போய் இப்படி இன்னொரு கொம்பு எடுத்துக்கலாம், அது நேராக வந்து இப்படி பிஞ்சிருக்கும். அதை மேலே போடுறோம். என்னத்த போடுறான்? ஒரு கொம்பை போடுறோம். அந்த மாதிரி போட்டு 4 கொம்பை போட்டுப்போம். அதுக்கப்புறம் இந்த கொம்பில் போடுறோம். வீச்சுக்கிட்டு நேரம் அப்புறம் இது போடுறோம். கை கட்டணி கட்டணும். அது தனித்தனி சிங்கிளாக பிடிக்காது. இப்படி ஒரு கொம்பு மாதிரி அங்கே போடுறான், அது இங்கே போடுறான், இப்படி போறாடே, இப்படி போறாடே, தகை எடுத்தாரான், தகை மேலே போடுறான், தென்னங்கிட்ட மேலே போடுறான், சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த 10 கொம்பு நேராக போயிட்டு இப்படி நிற்குது. இந்த 2வது கொம்பு குழியில் போட்டது நேராக வந்து இப்படி நிற்குது. இது மேலே ஒன்று நிற்குது ஒரு கொம்பு. தட் இஸ் த பொங்கல். இது தெரியாமல் ஊருக்கரை உலகம் சொல்லுது. இந்த மாதிரி பங்காளி என்பது உடன் தாங்குபவனாக இருப்பான். பங்காளி என்பவன் உடன் இணைந்திருப்பவனாக இருப்பான். பங்காளி என்பவன் 75 இருக்க மாட்டான், 25 இருக்க மாட்டான். சொல்லுங்க, பங்காளி 75 இருக்க மாட்டான், அதுக்கடுத்து 25 இருக்க மாட்டான். பங்காளி 25 இருக்க மாட்டான், 75 இருக்க மாட்டான். பங்காளி 50-50 ஆப்பான். எப்படிப்பா? எப்படியா? இவன் ஒரு 50, இவன் ஒரு 50, 2 பேரும் சேர்ந்து ஒன்றாயிடுவாங்க. அப்போ இணைந்து வாழ்வோம். மகிமைக்கு இணைந்து வாழ்வனாக இருப்பான். அந்த மாதிரி பங்காளி நடத்தினா இது கிறிஸ்துடா, இது நீதான்டா. கிறிஸ்துவுக்கு பங்காளி, மகிமைக்கு பங்காளி. அல்லேலூயா. இந்த மாதிரி பங்காளி எனக்கு நீ வந்து தனியா நான் நீயாவே போயிருக்க மாட்டேன். இவரோடு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்னாயிடுவீங்க. இதுதான் பங்காளி. அந்த பங்காளியோடு கிறிஸ்துவில், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவால் பேசுறீங்களே, இதுதான் மீனிங்கு. ஆனால் இன்னைக்கு நான் சரியா இவன் வந்து அந்த வீட்டில் பொண்ணு கட்டினா எனக்கு பொண்ணே கிடைக்கல. அப்புறம் அவனே கேட்ட வழியில் என் வீட்டில் ஒரு மக்கள் சீக்கிரம் கட்டிக்கிறேன்னா அவன் கட்ட வச்சேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் நாங்கள் 2 பேராக இருப்பாங்க. எப்படி இருக்க இப்படி புரிஞ்சு போயிடும். ஸோ பங்காளி என்பதுன்னா உடன் இருப்பவன். சொல்லுங்க, உடன் இருப்பவன். பங்காளி என்பவன் பாடுகளுக்கு சாட்சியாக இருப்பவன். பங்காளி மகிமை, கிரீடு, கிரவுன், அவருடைய பட்டத்துக்காக நிலைவா பங்காளியாக இருப்பான். பங்கு கொடுக்கு அதை கிரீடத்தை பெற்றுக் கொடுக்கு அவன் பிரயோஜனமாயும் அதுக்கு தகுதியுடனாக இருப்பான். அவன் தான் மகிமைக்கு பங்காளி. மகிமை எப்போ கிடைக்கும்? மகிமை நிலைவாழ்வு பிரித்து நித்திய பெரும்போது கிடைக்கும். அப்போ 3 பாயிண்ட் இருப்பான் பங்காளி. பங்காளி வாழ்க்கையில் நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கு? நான் பாருங்க, நான் ரசித்து வாழ்ந்தேன். பங்காளி பார்த்து ரசித்து என்னோடு வாழ்ந்தது, பங்காளியோடு வாழ்ந்தேன். இயேசு கிறிஸ்துவோடு பாரு, அது விடுங்க, அது கடவுள் அப்படி போட்டார். எனக்கு வேறு வழி கிடையாது. சாதாரணமாக உலக வாழ்க்கையில் பங்காளினா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னாக்கா நான் தான் எங்கள் ஊரில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் நல்லா படித்தேன். எனக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் எப்படின்னா தம்பிங்க நல்லா அக்கா ஆச்சு அற்புதம்னா மழை வருது வீடு கட்டுறவா என்னது நான் கிராமத்தில் வாழ்ந்துனாலும் சொல்லுவேன். அற்புதம்னா மழை வருது, மழை நின்று போச்சு, வீடு கட்டலவா என்னது வீடு கட்டலாமா? வீடு நான் தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் விளையாடுற பசங்க தெருவில் போய் வீடு கட்டணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய தெரியுமா? நல்லா மழை பெஞ்சிருக்கும். அந்த மழை பெய்யும் போது மண்ணுகளை ஈரமாக இருக்கும். இந்த காலை விட்டு இந்த காலு மேலே மண்ணை போட்டு அழுத்தும், நல்லா அழுத்தும், அழுத்த டைட்டாக இருக்கும். அப்போ லாஸ்ட்டில் மொல்லமாக எடுக்கணும். எது எடுக்கணும்? காலை எடுக்கணும். நீ டைட்டாக மண்ணு போட்டு அழுத்தினாக்கா ஊடாக்கும். நீ சும்மா மேலே போட்டு ஊருக்கு போய் அந்த மாதிரி டைட்டாக போட்டு அழுத்திட்டு முழு வேணும், முழு வேணும், முழு வேணும். கெட்ட கெட்ட ஊட இவ்வளோ சந்து அது சின்ன சின்ன பொம்மையில் ஒரு சின்ன குட்டி பொம்மையில் ஆட்டு குட்டி குட்டி வைக்கிறது. அதுதான் வீடியோ. ஊடு கட்டியாச்சு, பந்தலம் போடுன்னு சொல்லலாம். என்னது? அப்போ நான் 4 கொம்பை கொடுத்து பங்காளிங்க பால் மண்டை சொல்லுங்க, பால் மண்டை சொல்லுங்க. தெரியல, எங்கள் ஊரில் பால் மண்டை இருக்கும். அந்த ஏரிகள் இருக்குது. அதே பங்காளியை பார்த்து கண்டுபிடிச்சி 4 எடுத்து குடி வெட்டி சின்ன சின்ன வச்சு நட்டுட்டு, ஏய் தக அனுப்புகிறேன், தக அனுப்புறது தான் இலை அனுப்புகிறேன்.
போட்டு நான் சொல்லிட்டு நான் தான் இலை ஒடிக்கிறேன். கொடுத்துக்கிட்டே இருந்தால் போட்டுன்னு இருக்கிறாங்கப்பா. எது மேலே? பந்தல் மேலே போடுறாங்கப்பா. வீடு கீழே இருக்குப்பா. போட்டுன்னு முடிஞ்சு போய் சொத்தலாம். ஆனால் போட்டாச்சுன்னா இனிமேல் தகவலாம் நீ கொடுக்காதுண்ணா போதும். நான் மகளை சொத்தலாம் நான் கொடுக்க தகை போட்டேங்கிறாங்க. எது மேலே? அந்த பங்காளி மேலே. பங்காளினா 4 கட்டு மேலே போட்டால் பங்காளி கீழே போச்சு. எது கொடுத்தவனுக்கு அந்த பங்காளி கொடுத்தனேன். இவங்க வெயிட்டு போட போட பங்காளி 2ஆ கிழிது. எவ்வளோ போட்டீங்களாடா கேட்டேன். நான் கேட்டேன். அதுக்கு சொல்லுங்க போட்டோம் பங்காளி கீழ்ச்சிச்சுற அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னடா பண்ணீங்க கேட்டார். நாங்கள் ஒன்றும் பண்ணல, நீ கொடுத்த தையை தான் போட்டோம். அது முடிஞ்ச பொறுப்பு நீ சொல்லிக்கிறோம். நாங்கள் நல்லா நையில் வச்சு சொல்லி நிறைய போட்டோம். லாஸ்ட்டு பங்காளி என்னாச்சே கீழே போச்சு. பங்காளி கீழே என்னாச்சு 10ல் கீழே வந்துச்சு. வீட்டு மேலே வந்துச்சு. எந்த வீட்டு மேலே? அந்த மண்ணு கட்டின வீட்டு மேலே வந்துச்சு. வீடு இஞ்சி போச்சு. இதெல்லாம் தெரியுதுன்னா ஷேரிங் ஈக்குவலண்டான வெயிட். இந்த லைனோட சுமையும் இந்த லைன் ரெண்டும் தாங்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன செய்ய நீ அதுதான் லோடு பண்ணணும். நீ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா பங்கல செய்ய கீஞ்சினா விரிசல் வந்துடும். விரிசலாம் பிரிவு வந்துடும். இடைவெளி வந்துடும். உனக்கு கிறிஸ்துக்கு தொடங்கல. அவரோடு இணைஞ்சி பயணிக்கணும். சொல்லுங்க, அவரோடு இணைஞ்சி சமமாக அவர் கிணறாக பயணிக்கணும். அதனால 75 கிடையாது, 25 கிடையாது, 25 கிடையாது, 75 கிடையாது. ஈக்குவல். அதான் பங்காளி ஈக்குவலாக பார்ப்போம். இந்த கம்பு மெலிசா இருந்தாலும் இந்த கம்பு கனமாக இருந்தாலும் அவுட்டு. என்னது? இந்த கம்பு இந்த சைடில் வர கம்பு மெலிசா இருந்தாலும் இந்த சைடு கனமாக இருந்தாலும் பங்காளி கொஞ்சணும். 2 எப்படிக்கிறோம்? ஈக்குவலாக இருக்கணும். ஆகவே உருவகத்தில் மூப்பனானவர்களுக்கு பேதுனானவர் 3 பாயிண்ட் கொடுக்குறாரு. முதல் பாயிண்ட்டு உடன் இருக்கிறவர்களாக ஃபெலோஷிப். சொல்லுங்க, ஃபெலோஷிப்னா ஐக்கியமாக இருக்கணும். 2வது பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கணும். வாழ்வுக்கும் கிறிஸ்துவ வாழ்வுக்கும் சபை வாழ்வுக்கும் உங்கள் குடும்ப வாழ்வுக்கும் எல்லாத்துக்கும் மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ இருக்கும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும். யாருக்கு வந்தவர்? கிறிஸ்துவ. அவர் இல்லைதான். யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லை. பரிசுத்தர் நடத்துறாரு. அவர் யாருக்கு போகிறாரு? அவர் யாருன்னு தெரியாதுங்க எனக்கு. அவர் ஒன்று மட்டும் தெரியுங்க. என்னது? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒன்று மட்டும் தெரியாது. கிறிஸ்துவ. சொல்லுங்க, அவர் பேர் தெரியாதுங்க. அவர் கிறிஸ்துவ. 3வது மகிமைக்கே பங்காளியாக இருக்கு. 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 3த்துக்கும் ஆழமான வெளிப்பாடு கிடைச்சிருக்கிறவனுக்கு நாம் கிறிஸ்துவாகி மூப்பனுக்கு உடன் மூப்பனாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பங்காளியாக ஒரு ஆளு சாவறதுக்கு முன்னாடி, பைபிள்லே ஒரு ஆள் சாவறதுக்கு முன்னாடி எனக்கு நிச்சயமாக அங்கே நித்திய ஜீவன் எனக்கு இருக்குதுப்பா, நான் போய் வாய்ப்பு மாட்டார். பைபிள் ஒரு ஆள் சொன்னார். யார்? பைபிள் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த விஷயம் ஒரு ஆள் சொன்னாராம். எப்பா நான் செத்துட்டா கூட செத்த உடனே யாராவது போய் வாங்கிக்கும்பா. என்னத்த? நித்திய ஜீவனுடைய கிரீடத்தை வாங்கிடும்பா. நான் போகிற வாங்கிடுவா, எனக்கு அங்கே இருக்குது பாப்பா பாண்டா. யார்? கைத்து நம்ம சூப்பர் நல்லா எல்லாரும் சொன்னாராம். உயிரோடு நம்ம சொல்ல இல்லை, நம்ம சொல்லணும் சொல்லாமல் சொல்லிட்டு நல்ல போராட்டத்தை போராடிங்க. ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாச காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்குது, நான் போய் வாங்கி போயிட்டேன். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் கடைசி ஆசிரியர் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் நீங்க தயவுசெய்து வச்சீங்க. அந்த மனுஷன் சாவறதுக்கு முன்னாடியே சொன்னாரு அந்த அஷூரன்ஸ். நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். இல்லை நாம தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லணும். அவர் முன் மாதிரி அப்படின்னு அவர் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. கான்ஃபிடென்ட். சொல்லுங்க, கான்ஃபிடென்ட். புரிதே சொல்றாரு. ஏப்பா நான் செத்துறப்பா நான் போய் வாங்கிப்பா, நேத்த நித்தியம் வாங்கிப்பா போப்பா அப்படின்னா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? நல்ல போராட்டத்தையும் போராட்டத்தை கிடையாது. என்னது? விசுவாசத்தை
நல்ல போராட்டத்தை போடுங்க. ஓட்டத்தை முடிக்குது கிடையாது. என்னது? ஓட்டத்தை முடிக்குது கிடையாது. விசுவாசத்தை காத்து கொண்டதும் கிடையாது. அப்போ எப்படி நீதி கிடையாது இருக்கும்? நீதிகள் அங்கே இருக்கே. ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னா பவுல சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நீதியின் கீழே வைக்கப்பட்டு சொல்லுவோம். அது சொல்வதற்கு உடன் மூக்கனாக இருப்போம், சாட்சியாக இருப்போம், பங்காளியாக இருந்து தொடர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது தகுதியாக இருக்கும். கடவுளின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசிரியராக பைபிள் காலேஜ் டீச்சிங் பண்ணுறதுனால புது புது பாடல்கள் அருமையாக பாடுவார். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அது ரொம்ப நாளாச்சு எனக்கு மறந்து போச்சு. யாக்கோப்பு போகும்போது இதில் அந்த அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் நல்லா அருமையாக இருக்கா. நான் கொஞ்ச நாள் வச்சு பாடியிருந்தேன், அவரை மறந்துட்டேன். ஐயா ஒரு பாட்டு எழுதும் போதும் ஒரு என்ன பண்ணிடுவார், அவரே எழுதி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவார் எல்லாத்துக்கும். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க சில பேர் புக்கு எழுதி அவங்களே புக்கு போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் என்ன பண்ணல, எழுதிலாம் இவர் என்ன பண்ணி எழுதி எல்லாரும் கற்றுக்கிட்டோம். பாடத்தை ஆண்டவர் மையம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, எழுதி அவர் காசை போட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. நமக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் புக்காகவே அடிக்கலாம். ஆனால் அவர் அடித்தாச்சுன்னா உண்மையில் அவர் கூட இதில் நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் அதிகமாக அவர் அதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஆண்டோட நாம் மையப்பட்டால் போதும். இப்போ நான் எழுதுகிற பாட்டெலாம் ஆண்டவர் கொடுக்குற பாட்டு தானே, ஏன் இதை போய் நம்ம இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்போம், அவங்க எல்லாரும் பாடணும்னு பார்த்தோம். ஆனால் வாங்கி கொஞ்ச நாள் வச்சுருவோம், விட்டுருவோம். ஆனால் புக்கு இருந்தால் நிச்சயமாக அது நிறைய இந்த மாதிரி புக்கெலாம் நம்ம திரும்ப பாடலாம். இன்றைக்கி நிறைய புக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ராகத்தோடு பாடுறோம், சிலதெல்லாம் பாடுறோம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு பாட்டு அருமையாக பாடினார். இது நமக்கு எவ்வளோ ஈஸியாக வந்தது, நல்லா இருந்தது. எல்லாம் உமக்காக இயேசுவே எந்த இருதயம் எல்லாம் உமக்காக சொல்லிட்டு, அன்பில்லா உலகினில் பிறந்தீர், அன்பினை காட்டினீர் உதித்தீர். இவரே எழுதின பாட்டு எல்லாமே அப்படி புதுசாக வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்தியும் ஒரு அருமையாக இருக்கும். அருமையான செய்தியை கொடுத்த ஐயாவுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாஷைக்காக உமக்கு நன்றி. இங்கே நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக, செய்திக்காக, ஆராதனைக்காக, ஜெபத்துக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரை இந்த கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு அப்பா ஊழியர்களுடைய கரங்களையும், குடும்பங்களையும், ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருந்து நாங்கள் உமக்கு ஒரு சிறிய காணிக்கையாக ஆண்டவரே கல்விடத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய அப்பா கை பிரயாசங்களையும் கொடுத்த ஒவ்வொருடைய கை பிரயாசங்களையும் கர்த்தர் இன்று முதல் நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புள்ள பிதாவே, நன்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் பரிசுத்தவான்களாய் நாங்கள் கூடி வருவதற்கு நீ பாராட்டின் இறக்கத்துக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உன்னதத்திலிருந்து தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பங்காளியாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும், சாட்சியாக இருக்க வேண்டும் குறித்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைப்படி எங்களை வழிநடத்தி ஆண்டவரே தொடர்ந்து நாம் மகிமைப்பட எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக வேண்டிக் கொடுக்கிற கர்த்தாவே. திருமணத்துடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டுமாக செபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே ஜேசஸ் ஐயாவுக்காக அந்த கூடுகையை ஒழுங்கு செய்த ஆண்டவருடைய குடும்பத்தாருக்காக சுதந்திரிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிகளுடைய கையில் பிரயாசித்து ஆசீர்வதிங்க. அந்த ஊழியக்காரை கர்த்தாவே நீ பேர்வராய் ஆசீர்வதித்தவர்களை பயன்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்புடைய ஐக்கியமும் அந்த ஊழியக்காரோடும் மற்ற ஊழியக்காரர்களோடும் அருமையான சபையார் போதகரோடும் ஜேசஸ் ஐயா குடும்பத்தாரும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோட ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த ஊழியத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கிறேன்.